ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஆர்ஜி பாலாஜி செல்வராகவன் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கிற சொர்க்கவாசல் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 1999 சென்னை ஜெயிலில் நடந்த கலவரத்தை உண்மை சம்பவத்தை பார்த்தீங்கன்னா படமாக நமக்கு காட்டியிருப்பாங்க. தள்ளுவண்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்க நம்ம ஆர்ஜே பாலாஜியும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணாத கொலைக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. அதே ஜெயிலில் தான் நம்ம ஆர்ஜி பாலாஜி ஜெயிலுக்கு வர காரணமாக இருந்த படத்தோட டானான செல்வராகவனும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதே மாதிரி ஜெயிலில் உள்ளவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக புதுசாக ஜெயிலராக வர சராபுதீனுக்கும் நம்ம செல்வராகவனுக்கும் இடையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது. இதில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நம்ம ஆர்ஜி பாலாஜியும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிற சூழ்நிலை வருது. இதனால ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரம் ஆகுதுங்க. அப்படி அந்த கலவரத்தில் யாரெல்லாம் உயிர் பிழைச்சாங்க, பாலாஜி ஜெயில இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா அந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 90% இந்த கதையை ஜெயிலில் தாங்க காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட நம்ம ஹீரோ ஆர்ஜே பாலாஜியும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிச்சு காட்டுவேன்னு இந்த கேரக்டரை எடுத்து நடிச்சிருக்க விதம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது ஒரு சாதாரண மனுஷனை நீ ஒரு கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்புனா அந்த ஜெயிலுக்குள்ள போய் அவங்க படுற கஷ்டம், அதுலேருந்து எப்படா வெளியே போவோமா இல்லையான்னுட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த சானியா, அதுக்கப்புறம் நம்ம செல்வராகவன், கருணாஸ், நட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் தாங்க. அது நேரம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. மொத்தத்தில் சித்தார்த் விஸ்வநாத் அவங்க டைரக்ஷனில் இந்த சொர்க்கவாசல் படம் ஒன் டைம் பார்க்கலாங்க. இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கூடவே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.